வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஒரு நெட்வொர்க் கொடுத்துருவாங்க. அந்த நெட்வொர்க்லேருந்து ஓரியன்டட் கிராஃப்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு, அந்த ஓரியன்டட் கிராஃப்லேருந்து டைசெட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு, டைசெட் மேட்ரிக்ஸ்லேருந்து கேவிஎல் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஓரியன்டட் கிராஃப் வரைஞ்சிடலாம். சர்க்யூட்லேருந்து oriented graph. ஓகே, இப்போ இந்த ஓரியன்டட் கிராஃப் எப்படி வரையலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துப்போம், ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேயே பாருங்கள், நம்மளுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் பியும் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே மேலே ஒரு ரெசிஸ்டார் இருக்குல்ல, அது ஒரு கனெக்ஷன், அது ஒரு கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பாருங்கள், அப்புறம் இங்கே ஒரு கீழே எல்லாமே ஃபுல்லாகவே டவுனில் தான் போகுது, அதாவது ரெஃபரன்ஸ் நோடுக்கு போகுது. கீழே ஒரு நோடு ரெஃபரன்ஸாக வச்சுப்போம், சீனு. ஓகேங்க, இது எல்லாமே கீழே தான் போகுது. எது கீழே போகுது? ஏவும் கீழே தான் போகுது. ஸோ ஏலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு திரும்பவும் இங்கே பாருங்கள், இதான் ஏ பாயிண்ட்டு. ஏலேருந்து கீழே டவுன்வர்டில் 2 கனெக்ஷன் இருக்குது. இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது, இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு 2 கனெக்ஷனை கொடுத்துருவோம். இந்த பக்கம் ரெசிஸ்டாருக்கு இதை கொடுத்துருவோம். அப்புறம் இந்த ரெசிஸ்டாருக்கு டவுன்வர்டில் கொடுத்து, இது எல்லாமே டவுனில் தான் போகுது, ரெஃபரன்ஸ் நோடு தான் போகுது. பிலேருந்து ஒரு கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த பக்கம் அதுவும் எங்கே தான் போகுது? கீழே தான் போகுது, ரெஃபரன்ஸ் நோடுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரியன்டட் கிராஃப் இப்போது கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இப்போது டேரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ டேரக்ஷன் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏரோ எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணால் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் ஏரோ. சரி, இப்படி ஏரோஸ் கொடுத்துருக்கேன். பிரான்ச் பேர் வைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, இது செகண்ட் பிரான்ச்சு, தேர்ட் பிரான்ச். பிரான்ச் நம்பர் கூட நீங்கள் மாற்றி கூட கொடுக்கலாம். 4th பிரான்ச்சு, 5th பிரான்ச்சு, 6th பிரான்ச். ஸோ இந்த மாதிரி நான் பிரான்ச்சஸ் கொடுத்தாச்சு. இதுதான் ஓரியன்டட் கிராஃப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, டைசெட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டைசெட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த சர்க்யூட் இருக்குங்க இல்லையா, அதாவது இந்த கிராஃப் இருக்குங்க இல்லையா, இந்த கிராஃபை வந்து ட்விக்காக மாற்றணும். அதாவது எந்த ஒரு லூப் ஃபார்மேஷன் இல்லாமல் மாற்ற போகிறோம். அதனால இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, இந்த 4th பிரான்ச், செகண்ட் பிரான்ச் எல்லாத்தையும் தூக்கிட போகிறேன். தூக்கிட்டா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும் எனக்கு. இப்போ இதில் பாருங்கள், இது ஏதாவது லூப் ஃபார்மேஷன் இதில் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ எந்த ஒரு லூப்பும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே அது 5, 6, 5th பிரான்ச்சு, 6th பிரான்ச்சு. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டும் பாருங்கள், அதாவது லூப்பில் இருக்கா? எந்த ஒரு லூப்பும் இல்லை, தனியாக இருக்குது. இது பேர் தான் ட்விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ட்ரீனுடைய பிரான்ச்சஸ் தான் நம்ம ட்விக்குன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மற்ற எல்லாத்தையும் டாட்டட் லைன்ஸில் போட போகிறோம். அது எல்லாமே லிங்க்கு. அது எல்லாமே என்னது? லிங்க். இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 லிங்க்ஸ் வந்திருக்கா பாருங்கள். 1, 2, 3, 4. ஓகேங்களா, சரி. இப்போது இதில் மொத்தம் எத்தனை டைசெட்ஸ் வரும்னு கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ப்ளஸ் 1. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சல எத்தனை டைசெட் வரும்னு. சரி, இதில் பாருங்கள் எத்தனை பிரான்ச் இருக்குது. இதில் மொத்தம் 6 பிரான்ச். கரெக்டு தானே? பிரான்ச் நம்பரும் போடணும்ல, இதில் பிரான்ச் நம்பரும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இது ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, இது செகண்டு பிரான்ச்சு, இது தேர்டு பிரான்ச்சு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இருக்கிறது 4th பிரான்ச். ஓகே, ஸோ டோட்டலாக 6 பிரான்ச்சஸ் இருக்குங்களா. ஸோ 6 மைனஸ் எத்தனை நோடு இருக்குது? ஏபிசி 3 நோடு ப்ளஸ் 1. 6ல் 3 போயிடுச்சுன்னா 3 + 1 4. ஸோ நம்மளுக்கு 4 டைசெட்ஸ் வரும். ஓகேங்களா, 4 டைசெட்டு வரும். பண்ணலாங்களா? சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா இதே டயக்ராம் எடுத்து அப்படிங்க வச்சுப்போம். இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா லிங்க்கும் எரேஸ் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ எந்த லிங்க் வச்சுக்கலாம் இப்போதைக்கு? ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை வச்சுப்போம், தேர்ட் லிங்க்கை வச்சுப்போம். மற்ற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடுவோம். மற்ற எல்லா லிங்க்கையும் எரேஸ் பண்ணிடணும். மற்ற எல்லா லிங்க்கும் எரேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இது ஒரு டை செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டை செட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் இப்போ போன வாட்டி தேர்டு வச்சேன்னா, இப்போ இந்த வாட்டி நான் செகண்ட் வச்சுக்க போகிறேன். மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறேன். மற்ற எல்லா லிங்க்ஸும் ரிமூவ் பண்ணுறேன். இது ஒரு டை செட், 2 டை செட் வந்துடுச்சு. இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு டை செட் இருக்குது. ஏன்னா மொத்தம் 4 வரணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து எந்த லிங்க்கு தூக்கலாம்? இந்த பக்கம் தூக்கியாச்சு, அதாவது இந்த பக்கம் வச்சுட்டோம், இந்த பக்கம் வச்சுட்டோம். வேறு எந்த லிங்க் ஆட் பண்ணலாம்? இப்போது ஃபஸ்ட்டு லிங்க் வச்சுப்போம், மற்ற எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு லிங்க்கை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னும் என்ன இருக்குது? ஃபோர்த்து லிங்க் மட்டும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஃபோர்த்து லிங்க் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து லிங்க் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளவு தான் டை செட்ஸு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ஈஸி தான் இதுக்கப்புறம். ஓகேங்களா? டை செட்னு ஹெட்டிங் போட்டுப்போம். அப்புறம் பிரான்ச்சஸ் பேர் போட்டுப்போம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பிரான்ச்சு. டை செட் எத்தனை இருக்குது? 4 டை செட்டு. 1 2 3 4. மொதல் டை செட்னா இருக்குது 3 5 6. அடுத்த டை செட்னா இருக்குது 5 1 6. நீங்கள் மாற்றி கூட எழுதலாம் அது. ஓகேங்களா? 5 6 2 எப்படின்னா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 4 6. இப்போது இதுக்கான டை செட்ஸ் வேல்யூ எழுத போகிறோம். கவனிங்க, உஷாராக கவனிங்க. இப்போ இந்த லிங்க் இருக்குங்க இல்லையா, இந்த லிங்க் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, 3 நம்ம கூடவே தான் வருது, அப்போனா 1. 5ம் பாருங்கள் நம்ம கூடவே தான் வருது, 1. இது தனியாக இருக்குது, நம்ம அந்த லூப்பை மட்டும்தான் பார்க்கணும். இது டை செட்டுக்குள்ளே இருந்தாலும் இது தனியாக இருக்குது, அதை விட்டுடுங்க. அப்போ மற்றது எல்லாமே என்னது? 0 0 0 0. நெக்ஸ்ட் அடுத்த டை செட்டுக்கு வருவோம். இதில் பாருங்கள், இந்த லிங்க் எது கூட போகுது? இந்த பக்கமாக போகுது, அந்த டைரெக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஸோ 1 நம்ம கூடவே தான் வருது, ஸோ 1. 6 பாருங்கள், நான் எப்படி வரேன்? 6 எதிரில் வரேன், அப்போது -1. நெக்ஸ்ட்டு 5ம் பாருங்கள் எதிரில் தான் வரும், அப்போது -1. மற்றது எல்லாமே 0 0 0 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டை செட் 5 6 2. இதில் லூப்பு பாருங்கள், இப்படி போகுது, டைரெக்ஷன் இப்படி போதா லிங்க்கு, அப்போ நானும் இப்படியே போகிறேன். ஸோ அந்த லிங்க்கு கூடவே போங்க ஆரோ. ஓகேங்களா? சரி, இந்த லிங்க்கு கூடவே போகிறேன். 2 நம்ம கூடவே தான் வரோம், 1. ஆனால் 6ம் பாருங்கள், அதுவும் நம்ம கூடவே தான் வருது, அப்போது 6க்கும் 1 தான். ஸோ மற்றது எல்லாமே 0. ஏன்னா இதை நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது, நம்மளுக்கு அந்த லூப் தான் முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே வருவோம். இந்த 4 எப்படி போகுது? இந்த பக்கமாக போகுது, ஸோ அது கூடவே தான் நம்ம போகிறோம். ஸோ 4 நம்ம கூட தான் வரோம், ஸோ 4 1ன்னு போட்டுப்போம். 6 வந்து ஆப்போசிட்டில் வரோம், -1. 5ம் நம்மளுடைய ஆப்போசிட்டில் வரோம், -1. மற்றது எல்லாமே 0. ஸோ இது வந்து டை செட்டு ஷெடியூல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம்.
ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு முதல்ல டை செட் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு டை செட்டு மேட்ரிக்ஸ்க்கு முதல் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா லிங்க்ஸ் இருக்கணும், அப்புறமா நம்மளுக்கு ட்விக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, லிங்க்ஸு ட்விக்ஸு. சரி, முதல்ல என்னென்ன லிங்க்லாம் இருக்குது சொல்லுங்கள். இதில் என்னென்ன லிங்க்லாம் இருக்குது, இதில் எதெல்லாம் லிங்க்கு, டாட்டர் லைன்ஸ் எல்லாமே லிங்க்கு. பிரான்ச் 1, அப்புறம் பிரான்ச் 3, 1 2 3 4 எல்லாமே லிங்க்ஸு. ஸோ 1 2 3 4 எல்லாமே லிங்க்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லிங்க்ஸ் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா ட்விக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ லிங்க்ஸ்லாம் எதாவது 1 2 3 4 கரெக்டுங்களா? 1 2 3 4 எல்லாமே லிங்க், அந்த டாட்டர் லைன்ஸ் எல்லாமே லிங்க்கு. அப்போ இந்த 1 2 3 4 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். என்னென்ன இருக்குது, 0 1 0 0 0 1 0 0 00 10 00 10, அப்புறம் 1 0 0 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 0 0 1. ஸோ இது எல்லாமே என்னது, லிங்க்ஸ். இது ஃபுல்லாகவே லிங்க்ஸு. இப்போ அடுத்து ட்விக்ஸ் எழுத போகிறோம். ட்விக்ஸ் பாருங்கள், ட்விக்ஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 2 ட்விக் தான் இருக்குது. 5ம் 6ம் தான் ட்விக், அதாவது டாட் லைன்ஸ் போடாது. ஸோ இதுவும் அப்படியே தான் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 -1 0 -1 1 -1 0 -1, அப்புறம் 0 -1 1 -1 0 -1 1 -1. இதை நீங்கள் மாற்றி மாற்றி கூட எழுதலாம். லிங்க்ஸு ட்விக்ஸும் மாற்றி மாற்றி எழுதலாம். ஆனால் ஃபஸ்ட்டு லிங்க் எழுதணும், அப்புறமா ட்விக்ஸ் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 3 என்ன கேட்டிருக்காங்க, கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, அந்த நம்பர்ஸ் போட்டு வச்சுங்க, பிரான்ச் நம்பர். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை பாருங்கள், எங்கெல்லாம் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 3ல் 1 இருக்குது, ஸோ V3. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 1 5ல் இருக்குது, ஸோ V5 = 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், செகண்ட் ரோவில் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, அப்போது V1 -1 இருக்குங்க, அப்போது -V5 -1 இருக்குது, ஸோ -V6. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் ரோவில் பாருங்கள், 2ல் இருக்குது, ஸோ V2. 6ல் இருக்குது, V6 = 0. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ பாருங்கள், 4 5லையும் இருக்குது, 6லையும் இருக்குது. 4ல் வந்து 1 இருக்குது, ஸோ V4. 5லையும் 1 இருக்குது, V5. 6ல் வந்து -1 இருக்குது, ஸோ -V6. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ். அவ்வளோதான். எங்கெல்லாம் +1 வருதோ ப்ளஸ் போட்டு எழுதுங்க, எங்கெல்லாம் -1 வருதோ மைனஸ் போட்டு எழுதுங்க. ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.